ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டே பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய சூப்பரான டிராமாஸ் போட்டிருக்கேன், மறக்காம அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. டிராமாவோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை கால் நடக்க முடியாத ஹீரோக்கு ஹீரோயின் வீட்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி லவ் வருது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் நடிக்க போறது இல்ல, நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மேனேஜர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட ஃபியான்சிக்கு நான் வந்து மூவி நடிக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்கல, அதனால நான் குவிட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபியான்சி வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஸ்டெப் சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க போட்டுருக்க போற வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட ஃபியான்சியுமே சொல்றா, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா வராங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து ஹீரோயின் பாத்துறாங்க. என்னோட ஸ்டெப் சிஸ்டருமே வந்து ஹீரோயின் வர தெரிஞ்சுட்டு வேணுட்டே அந்த ஃபியான்சி கூட ரொம்பவே க்ளோஸா மூவ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃபியான்சியுமே வந்து ஹீரோயினை பார்த்த உடனே பேபி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எதுவுமே கேட்காம சப்புன்னு கண்ணத்துல அறையறாங்க. நீ சிஸ்டர் கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையுமே பாத்துட்டேன், இதுக்கிட்ட என்ன இப்படி ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட சிஸ்டர் சொல்றா, நானும் வேங்கு ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஃபியான்சி பேர் வந்து வேங்கு. கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாயி, என்ன நீயும் வேங்க லவ் பண்ணிட்டு இருக்கியா, அப்ப நான் யார லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் என்னதானே லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அங்குமே பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு, அதுவும் எனக்கு போட வேண்டிய வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா, அக்கா அவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு தான் நல்லா இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறா. அப்ப வேங் சொல்றா, நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலை பார்த்துட்டே இருக்க, உனக்கு நடிக்கிறது மட்டும்தான் வேலை, நீ லவ் பண்ணிருக்கியா, இவன் வந்து நீ எனக்கு தராத லவ் இவகிட்ட எனக்கு கிடைச்சது, அதனாலதான் நான் இவ்வளவு லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் 3 வருஷமா லிவிங் டுகெதர்ல தானே இருந்தோம், இப்போ உனக்கு சடனா என்னாச்சு, நான் வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் பிஸியா தான் இருப்பேன், ஆனா இருந்தாலும் நான் உனக்கான டைம் நான் கொடுத்துட்டு தானே இருந்தேன், நீயே இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வேங் வந்து, இல்ல நான் உன் கூட 3 வருஷமா ஒன்னாதான் இருந்தேன், ஆனா இருந்தாலுமே நான் தனியா தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, உன் தங்கச்சி தான் எனக்கான லவ் எல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காவ. கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாயி, சரி நீ அவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்கன்னா பண்ணிக்கோ, வென் வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட ஸ்டெப் மேம் வராங்க. யார் வீட்டை விட்டு யார் வெளில போனோம் சொல்லிட்டு ஹீரோயினை சப்புன்னு அறையறாங்க. என் பொண்ணே வந்து வெண்ணு குரூப் விட்டு வெளில போக சொல்றியா, எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய என்னோட ஃபியான்சியை வந்து மைக்கி சீட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்காக என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறாங்க. அவங்க ஸ்டெப் மேமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, என் பொண்ணுக்கு அவன் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போட்டும், உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்கு உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டோடனே ஹீரோயின் கடுப்பாயி, நீங்க ஒண்ணு என்னோட அம்மா இல்ல, நீங்க என்னோட ஸ்டெப் மாம் தானே, நீங்க எப்படினாலும் உங்க பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்டெப் மாம் வந்து ஹீரோயினை அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாம நடக்கிறது எல்லாத்தையுமே சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெப் சொல்றா, மூ ஃபேமிலிக்கு வந்து என் பொண்ணுதான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த மூ ஃபேமிலியோட பிரசிடென்ட் வந்து கால் ஊனமுற்றவன், அவன் பார்க்க அழகா கூட இருக்க மாட்டானாமா, அவன் எதுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும், என் பொண்ணுக்கு பதிலா நீ போய் அங்க மேரேஜ் பண்ணிட்டு நீ கஷ்டப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயின் வந்து கடுப்பாயி, நான் இதுக்கு உங்க பொண்ணோட ரீப்ளேஸா போகணும், என்னெல்லாம் போய் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அது எதுவுமே கேட்காம இவளை பிடிச்சிட்டு மூ ஃபேமிலி கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த மூ ஃபேமிலி பிரசிடென்ட் இருக்க ரூம்ல தள்ளி விட்டுறாங்க. இங்க ஹேண்ட்ஸமா இந்த வீல் சேர்ல உட்காந்துருக்கான்ல, இவன் தான் வந்து பிரசிடென்ட் மூ, இந்த டிராமாவோட ஹீரோ. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஜன்னல் வழியா குதிக்க போறாங்க. குதிக்க போற ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திடுறா. என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ சாவுட நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், நான் எதுக்கு சாக போறேன், உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இருக்க 36 ஃப்ளோர், நீ கீழே குதிச்சேனா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க.
காப்பாத்தினப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கால் மேலே விழுந்திருப்பாங்க. ஹீரோ வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து உங்களுக்கு நான் கால் தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்னமா பண்ற தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறத பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு நடக்க முடியுமா, நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, எல்லாரும் சொல்றாங்க நீங்க பார்க்க அசிங்கமா இருப்பீங்க, உங்களால கால் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நல்லா நிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினோட கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இந்த பிரேஸ்லெட் உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இது எங்க அம்மாவோட பிரேஸ்லெட், எங்க அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் பண்றாங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும், அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெடிசன் எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல. அதனால ஹீரோயினோட பாட்டி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவே சரி நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், ஆனா நீ கையில போட்டுக்கல இந்த பிரேஸ்லெட், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினே சரி பிரேஸ்லெட் தானே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அந்த பிரேஸ்லெட்டே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பிஏ கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நான் தேடிட்டு இருந்த பிரேஸ்லெட் கிடைச்சிருச்சு, இந்த பொண்ணை பத்தின எல்லா ப்ரொஃபைலும் எனக்கு வேணும், எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா டாக்டர் கிட்ட வந்துட்டு எங்க பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அந்த ஸ்பெஷல் மெடிசனை தயவு செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு டாக்டர் சொல்றாங்க இல்ல இந்த ஸ்பெஷல் மெடிசனை வந்து நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின்மே எவ்வளவு சொல்றாங்க தயவு செஞ்சு எப்படியாவது அந்த மெடிசனை வர வச்சு எங்க பாட்டியை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த ஸ்டெப் மாமோட ஒரு ஆள் வரா. அவன் சொல்றா உங்க பாட்டிக்கு ஸ்பெஷல் மெடிசன் எல்லாம் தர முடியாது, அப்படி தரணும்னா நீ என்கிட்ட கெஞ்சி கேளு, ஒரு நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாய் எவ்வளவு தைரியம் தான் நீ அவகிட்ட அப்படி பேசுவ, என்ன ரைட்ஸ் இருக்கு அவளை தொடருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் உடனே என்னைய நீ ஆள் வச்சு அடிக்கிறியா, சரி நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பாஸ் நீங்க தேடிட்டு இருந்த பொண்ணோட பிரேஸ்லெட்டும் இது ஒண்ணுதான், நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கு. ஹீரோயின் எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நம்ம ரெண்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க நான் உன்ன மேரேஜ் பண்ற மூட்ல எல்லாம் நான் இப்ப இல்ல, இப்ப யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை சீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, நீ ஆக்ட்ரஸா இருக்கனால தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற, நீ எப்பயுமே பிஸின்னு ஒர்க்லயே இருக்க, நீ எல்லாம் மேரேஜ் லைஃபுக்கே செட்டில் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான். இனிமே இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு இல்ல நம்ம கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்தை கேட்கறாங்க, நான் உன்னை மேரேஜ் பண்ணாலும் ஆக்ட்ரஸா நடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன், நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்துட்டு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு தள்ளி போயா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஏதோ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப நேரம் அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. அவங்கள பார்த்தோன்னு ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் அவங்க சிஸ்டரும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் மாம் கேட்க ஹீரோயின் எதுவுமே பேசாம உள்ள போறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா அந்த மூ ஃபேமிலியோட பிரசிடண்ட மேரேஜ் பண்ணி வச்சாச்சுல, அவங்களை என்ன மேரேஜ் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு எப்ப மேரேஜ் பண்ணிக்கணும் தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மாம் வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க உங்க பொண்ணு வந்து உங்ககிட்ட ஏதோ ஷேர் கேட்டு வாங்கிட்டு போக வந்திருக்கா, என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்டெப் சிஸ்டரும் அப்பாவே பாவம் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, இப்ப வந்து சொத்து பிரிச்சு தர சொல்லி கேட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. மிஸ்டர் வேன் எனக்கு உங்களோட ஷேர் எதுவுமே தேவையில்லை, நான் எங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன், உங்களை அப்பாவா மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டெப் மாமே என்ன உங்க அப்பா பண்ணி பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க இந்த மூ ஃபேமிலிக்கு துரத்து விட்டுட்டேன், இந்த ஃபேமிலிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, உங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும், உனக்கு எப்படி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி காத்தி ஹீரோயினை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வரா. என்ன மேடம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கணுமா அப்படின்னு
சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஏண்டா நேத்து தானே என்ன பார்த்த, அதுக்குள்ள ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ற. ஆமா, எனக்கு லிஃப்ட் கொடுக்கணும், இங்க ஒரு மூவி ஆடிஷன் நடக்குது, அங்க டிராப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே பாத்தீங்கன்னா இந்த ஆடிஷன் எடுக்கிற இடத்துக்கு டிராப் பண்றான். ஹீரோ வந்து அவங்க பிஏ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ஆடிஷனுக்கே வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போல. பாத்தீங்கன்னா அந்த ஆடிஷனுக்கு போறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இது அவங்களோட ட்ரீம் ரோல், அதனால இதுல எப்படியாவது நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கேஸ்டிங் டைரக்டர் கிட்ட எல்லாம் அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நீங்க தான் இதுக்கப்புறம் ஆக்டிங்கே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போனீங்கல்ல, இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் குவிட் பண்ணல தான் இருந்தேன், ஆனா இப்போ என்னோட ஃபியான்சி வந்து நான் ஆக்டிங் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க, அதனால நான் இதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுமே நீங்க எந்த ரோலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொல்றாங்க, நான் பிரின்சஸ் ரோலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்க கேஸ்டிங் டைரக்டர் எல்லாம் அந்த ரோலுக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க, அது ரொம்ப போல்டா பிரேவா இருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய சண்டை எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்க போடுவீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சொல்றாங்க, நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே அவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் உள்ள வந்துட்டு இருக்கா. இவதான் இவங்களை இப்படி எல்லாம் பேச வச்சிருப்பா போல. காஸ்டிங் டைரக்டர் எல்லாம் வந்து இந்த ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் பார்த்து எந்திரிச்சுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லா பிரின்சஸ் போறதுக்கு பதிலா, மேடம் உங்களே போடலாம், நீங்க கூட நல்லா நடிப்பீங்க, நீங்க எதுக்கு ஆக்ட்ரஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே சரி நானுமே நடிக்கலாம் தான் இருக்கான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருக்கா. பெண் பார்த்து அந்த மூவியோட டைரக்டரே உள்ள வந்துட்டாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்தோன்னே, மாஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருமே அந்த டைரக்டரோட கையை பிடிச்சிட்டு, மாஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களை பார்க்காம நான் சரியா தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரோட கையை எடுத்து வச்சுட்டு, சரி நீ வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்ன பிரின்ஸ் ரோலுக்கு நடிக்க வந்திருக்கியா, உனக்கு 5 minutes தான் டைம் தருவேன், உன்னால முடிஞ்சு பெஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயின்மே ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் பார்க்க போயிருக்கா. என்னாச்சு, எதுக்கு ரொம்ப சேடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குழஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோயின் இருக்கால அவ அந்த பிரின்சஸ் ரோலுக்கு நடிக்க போறாளாமா, திரும்பவும் சினி இண்டஸ்ட்ரிக்கு வர போறாளாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே வேங்குமே ஷாக் ஆகுறான். என்ன சொல்ற, ஹீரோயின் மறுபடியும் நடிக்க போறாளா, அதுவும் அந்த பிரின்சஸ் ரோல நடிக்க போறாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவளுமே ஆமா நான் முடிச்ச அளவுக்கு அவளை ஆக்ட் பண்ண விட கூடாதுன்னு தான் பார்த்தேன், ஆனா கடைசி நிமிஷத்துல டைரக்டர் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாங்க, நானே சொதப்பிருச்சு, இருந்தாலும் அவளை நான் நடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை தூக்கி போட்டுட்டு, எனக்கு அவுட்ஃபிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு தர மாட்டாங்க போல, வேற ஒரு கம்பெனி தான் சூஸ் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நடிக்கிறாங்க இல்லையா அந்த மூவிக்கு இவன் தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுப்பான் போல. இப்போ இவனை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கிட்டதான் வந்து ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. அதை பத்தி தான் புலம்பிட்டு இருக்கான். நீ மட்டும் ஹீரோயினா இருந்தா உனக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கும், நீ சொல்ற இடத்துல தான் ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, இப்ப பாரு அவளுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். இதுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை இதுலயே மாட்ட வைக்கிறதுக்கு வில்லத்தனமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆடிஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்பவே தேங்க்ஸ், உன்னாலதான் நான் கரெக்டான டைமுக்கு ஆடிஷன் வர முடிஞ்சது, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கோவமா பேசியிருக்கான், அது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி, நம்ம ரெண்டு டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் வந்து இறங்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் வென் ஃபேமிலியோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்கல்ல, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பா கத்துறாங்க, அதனால நம்ம ஃபேமிலியே பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, நீ தான் வந்து இதுக்கெல்லாம் காம்போசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே என்ன காம்போசிட், நான் எதுக்கு பண்ணணும், நான் தான் வந்து வென் ஃபேமிலியோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ தான் எல்லாம் பண்ணும், ஒன்னாலதான் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, நீ தான் வந்து ஜூ ஃபேமிலியோட பிரசிடென்ட்டா மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மூ ஃபேமிலி விட்டுட்டு இப்போ ஜூ ஃபேமிலிக்கு தாவறாங்க. ஜூ ஃபேமிலியோட பிரசிடென்ட்டா மேனேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீ தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோட ஸ்டெப்மம் சொல்றாங்க, உன்னை இந்த அளவுக்கு பெருசா வளர்த்து விட்டதே நாங்க தான், நாங்க இல்லைன்னா நீ ஒரு ஆக்ட்ரஸாவே ஆயிருக்க முடியாது, உங்க அப்பா மேல கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லையா, ஒரு நன்றி கூட இல்லாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ யார மேரேஜ் பண்ணிக்கணும் நான் தான் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அப்ப கீழே விழுந்துறாங்க. அப்ப ஹீரோ தான் தூக்கி விடுறான்.
ஹீரோவை பார்த்த உடனே நீ யாரு, இவனோட புது பாய் ஃப்ரெண்டா, உன்னாலதான் வந்து இவ ஜூ ஃபேமிலியில இருக்க பிரசிடென்ட மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாளா சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க நான் தான் மூ ஃபேமிலியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க என்ன தம்பி இவ்வளவு முட்டாளா பேசிட்டு இருக்க, நீ என்ன சொல்ல நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் மூ ஃபேமிலியோட பிரசிடென்ட்டுக்கு கால் நடக்க முடியாது, அவங்க பார்க்க அசிங்கமா இருப்பாங்க, அவங்க வயசானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே வந்து மூ ஃபேமிலியோட பிரசிடென்ட பாத்துருக்க மாட்டாங்க போல. ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள நான் பார்த்ததே இல்ல, எல்லாருமே வடிகட்டின முட்டாளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, என்ன நல்ல சமயத்துல வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ கேட்கிற நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, அந்த ஜூ ஃபேமிலி பிரசிடென்ட் விட நான் எல்லா இடத்துலயுமே பெட்டரா தான் இருப்பேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே வந்து சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, மேரேஜ் சர்டிபிகேட்டுமே வாங்கிடுறாங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயினும் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஆசையாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். இனிமேல் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது எங்கள் அம்மா செய்வாங்க, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்போ எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, எங்கள் பாட்டிக்குமே உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது எங்கள் பாட்டியும் அம்மாவும் ஞாபகம் வராங்க, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு எப்பவுமே நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஜூ குரூப்போட பிரசிடென்ட வந்து யாரோ அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே ஒன்னாலதான், அதனால நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னனால அவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம கம்பெனியே பேங்க்ரப்ட் ஆயிருச்சு, இதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க உங்களுக்கு நல்லா வேணும், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க அந்த கம்பெனில உங்க அம்மாவோட ஷேர்ஸுமே இருக்கு, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு ஹீரோ வந்து லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து சரி நான் எங்க கம்பெனியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போய் பார்க்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வேங்கும் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹீரோயினை பார்த்துட்டு வெறுப்பேத்துறாங்க. கம்பெனியோட மேஜர் ஷேர்ஸ் எங்ககிட்ட தான் இருக்கு, எங்களுக்கு தான் இந்த கம்பெனி சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இது எங்க அம்மாவோட கம்பெனி, கண்டிப்பா இந்த கம்பெனியை நான் எப்படியாவது வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, இந்த கம்பெனி எனக்கு தான், இந்த வேங்கும் என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வேங்க உடனே ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரோட தோல் மேல கைய போட்டுட்டு ஆமாடி செல்லக்குட்டி இந்த கம்பெனி நமக்கு தான், நீயும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனியை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்க்கிங்ல இருக்கும்போது கரெக்டா அந்த ஜூ குரூப்போட பிரசிடென்ட் வரான். என்னம்மா பார்க்க அழகா இருக்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஜூ குரூப்போட பிரசிடென்டோட ஒய்ஃப்னு உனக்கு பேர் கிடைக்கும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயினை போக விடாம வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா உடனே ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். கரெக்டா அந்த சமயம் அவங்க பாடி கார்ட்ஸோட வந்து ஜூவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா காருக்குள்ள பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கதவு திறந்தோடனே ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு எப்பயுமே துணையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அடுத்து அவங்க அப்பாவுக்கு தான் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி இருந்தாலும் நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, என்கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியுமே உன்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் கட்டுறாங்க. அவ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பாருங்கம்மா ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்து அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டியை வாங்காம விட மாட்டேன்னு சவால் விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியா அவளுக்கு தரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மம்மி அதை ஏண்டி நீ வேற கேக்குற, உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க அம்மாவோட சொத்தை வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டி இருக்கா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இருந்தாலும் உங்க அப்பா வரதுக்குள்ள ஏதாவது நடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க அப்பா வரும்போது நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இதை நம்பி வந்ததுக்கு எனக்கும் என் பொண்ணுக்கும் கடைசியில ஒண்ணு இல்லாம தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டெப் சிஸ்டர் அப்பா உங்க சொத்து எனக்கு எதுவும் இல்லையா, நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா, அப்ப எனக்கும் அம்மாக்கும் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு பெரிய லாயரா பாத்திருக்காங்க போல. அவளுக்கு யார் இவ்வளவு பெரிய லாயரை சஜஸ்ட் பண்ணது, அந்த லாயருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு இவளுக்கு எப்படிதான் பணம் இருக்குதோ, இவளுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது கரெக்டா ஹீரோட பிஏ வந்து பாஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. இது வேற எதுவும் இல்ல, அந்த லாயர் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான். இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு பெரிய லாயர் ஆச்சு, இவங்க கண்டிப்பா கேஸ் சக்சஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஏக்காக யார் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ தான் வந்து எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பிஏ சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசி
பேசிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் உள்ள வந்து எனக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்கீங்களா, வீடெல்லாம் செம்ம ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே ஆமா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உங்க போய் இந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, எனக்காக தான் இந்த லாயரை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான், உட்காந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சின்னங்கிற ஒருத்தி தான் பண்ணிருப்பா. அவ யாருன்னா அந்த சினி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவதா. அவ வந்து உங்களுக்கு ஹீரோயினா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருச்சு, நீங்க வந்து உங்களோட பேப்பரை படிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமே சரி நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சரி செங் வந்து என்ன மீட் பண்ண வர சொல்லியிருக்கா, ஸ்கிரிப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுமாமா அப்படின்னு சொல்லியிருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவே சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் செங்க காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க்ல ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்த உடனே செங் உடனே ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு இந்த ட்ரிங்க்குமே குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஹீரோயின் அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. பார்த்து பிரசிடென்ட் ஜூ வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வரா, என்ன இங்க நீ தனியா வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நான் என் ஃப்ரெண்டு சென்னை பார்க்க தான் வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா செங்கா அவெல்லாம் இங்க வரமாட்டா, இங்க பக்கத்துல ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன், அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். சொல்லுங்க ஒழுக்கமா பேசு, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜூ சொல்றான் ஒழுக்க மரியாதையா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஜூ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா செங் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. செங் பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு மேடம் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட தான். அவதான் வந்து செங்கு கிட்ட இந்த மாதிரி சொல்லி ஜூ வருவான், ஹீரோயினோட ட்ரிங்க்ஸ்ல வந்து மயக்க மருந்து கலந்துரு அப்படின்னு சொல்லிருப்பா போல. எல்லாத்தையுமே கலந்துட்டு ஜூ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போறதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கா. ஜூ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போறான். பார்த்து கரெக்டா உள்ள ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே எப்படிடா கரெக்டா நான் ஏதாவது பண்ண போற நேரத்துல மூக்கு வைத்த மாதிரி வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கடுப்பாயி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வைஃப் கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஜூ வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறான். அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றான். டாக்டர் சொல்றாங்க இது சாதாரண மயக்கம் வந்துதான், இது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ சொல்றான் அவங்க வீக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது டேப்லெட்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டருமே சரி நான் விட்டமின் டேப்லெட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னே நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து டாக்டருமே அங்க வராங்க. டாக்டர் பார்த்தோன்னு ஹீரோன் கேக்குறாங்க டாக்டர் என்னோட பாட்டி இங்க தானே இருக்காங்க, எங்க பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க உங்க பாட்டி இப்ப நல்லா இருக்காங்க, உங்க பாட்டிக்கு நம்ம நாளைக்கே கூட ஆபரேஷன் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ டாக்டர், என்னோட பாட்டியை நீங்க எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க நீங்க ஹீரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தான் நல்ல சமயத்துல உங்க பாட்டியை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சரி நான் போய் உங்க பாட்டியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியை வெளியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமா நீங்க சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜூ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிருப்பா இல்லையா, அந்த செங் கூட அதெல்லாம் போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல லிங்க் பண்ணிருக்கா போல. அது பாத்தீங்கன்னா வைரல் ஆயிருச்சு. எல்லாருமே வந்து ஹீரோயினை தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜூ சரியான பிளே பாய், அந்த பிளே பாய் கூடயே இவ பாரு எவ்வளவு ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கா, இவெல்லாம் நல்ல பொண்ணே கிடையாது, இவ அந்த ஆக்ட்ரஸ் தானே, இவ படத்துக்காக இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா போல, இவளுக்கு அந்த பிரின்சஸ் ஸ்டோரி கூட இவன் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணி தான் அவ வாங்கியிருப்பா போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்ட ஹீரோனோட மார்க்கெட்டே நான் டோட்டலா காலி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவ இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியாது, என் பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கா. அவனுமே ஒன்ன மாதிரி யாருனால பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து வேங்குக்கு ஒரு கால் வருது. அவங்க பாத்தீங்கன்னா அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வேங்கு கிட்ட கொடுக்குற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. வேங்கவே ஃபர்ஸ்ட் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க சொல்றாங்க உங்களுக்கு தரலாண்டு இருந்த கொஞ்சம் நஞ்சு ஆர்டர்ஸும் நாங்க இப்ப கேன்சல் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சடனா பிளேட்டை மாத்தி பேசுறாங்க. வேங்க் அடுப்பாயி என்ன ஆர்டரை கேன்சல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறான். அவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம கால்ல கட் பண்ணிடுறாங்க. வேங்கு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை நல்லா புடிச்சு திட்டிட்டு இருக்கா. என்னடி பண்ணி தொலைச்ச, எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நெஞ்ச கான்ட்ராக்ட்மே எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா போன்ல பாத்துட்டு இருக்காங்க. அந்த செங்கு இருக்கா இல்லையா, அவ உண்மையெல்லாம் சொல்லி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். அவ தான் ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்து கொடுத்து ஜூ கூட இருக்கிற மாதிரி செட் பண்ண வச்சா. ஆனா அந்த சமயம் ஹீரோ காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ செங் பேசுறது நல்லா வைரலா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் இப்ப ஹீரோ பக்கத்துல வரும்போது ஹீரோயின் காட்டுறாங்க, இங்க பாருங்க செங் அவ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்பவே தேங்க்ஸ் என் லைஃப்ல நீங்க வந்ததுக்கு, நீங்க எனக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் கால் பண்ணி உங்களை நாங்க ஹீரோயினா செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினை சந்தோஷப்பட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் ஷாக்கா பாக்குறாங்க, ஹே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஹாப்பியா தானே இருக்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த பக்கம் வாங்கி ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த மூவில சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னே வாங்குக்கு செம கடுப்பாகுது. நீ சும்மா இருந்தா கூட அவளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்க சான்ஸே இருந்திருக்காது, நீ தான் தேவையில்லாம இப்படி தூண்டி விட்டு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கா. கிரியேட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நீ தான் எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும் வாங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவங்க அம்மாக்கு தான் கால் பண்றா. அம்மா எப்படியாவது காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டே எல்லாரும் ஒரு பக்கம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க போல. எங்களையும் இங்க காப்பாற்ற முடியல, நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல தான் இருக்காங்க, ஹாப்பியா ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் இந்த மூவியோட கான்ட்ராக்டுக்கு சைன் போட போறாங்க போல. ஹீரோனே ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் அங்க பாக்குறதுக்குள்ள பாட்டியை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட பாட்டியை செக் பண்ணிட்டு பாட்டியோட உடம்பு இப்ப ஆபரேஷன் பண்றதுக்கு தயாரா இல்ல, அவங்களோட உடம்பு சுத்தமா சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நேத்து தானே டாக்டர் சொன்னீங்க எங்க பாட்டி நல்லா இருக்காங்க, இப்ப கூட ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க, சடனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்குமே அதான் தெரியல, யாரோ டாக்டர் வேணுட்டே மாத்தி போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ சரி இந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன், நீங்க பாட்டியை மட்டும் எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ஃபீல் பண்ணாத, உன் பாட்டியை நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் தனியா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, யாரோ ட்ரக்ஸ் வேணுட்டே மாத்தி வச்சிருக்காங்க போல, எங்களோட கேமராவெல்லாம் யாரோ ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே சரி நான் அதை பாத்துக்கிறேன், நீங்க பாட்டியை மட்டும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பிஏக்கு தான் கால் பண்ணி, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கேமரா ரிப்பேரா இருக்குது, அந்த டைம்ல எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயின் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருந்த அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு தான் வராங்க. இந்த கம்பெனியுமே பாத்தீங்கன்னா ஹீரோவோட தான். ஆனா ஹீரோ இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே வாங்க சார் நீங்க மேடம் கிட்ட சைன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றேன், என்னை பத்தின இன்னும் எந்த விஷயமே ஹீரோயினுக்கு தெரியாது, நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஹீரோயின் இப்போதைக்கு மேரேஜ் மட்டும் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறான் போல, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்ட மாதிரி அவனுக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. அவங்க பாட்டிக்கு போற இன்ஜெக்ஷன்ல யாரோ வேணுட்டே மருந்து மாத்தி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் பார்த்த வேலைன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாம் தான் பண்ணிருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பிரஸ் எல்லாம் ஹீரோயினை சுத்தி நின்னுட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த செங் பாத்தீங்கன்னா பயந்து பயந்து தான் லைவ்ல பேசின மாதிரி இருக்குது, நீங்க ஏதாவது மிரட்டி அப்படி பேச வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கோவப்படுத்துற மாதிரி ஒருத்தி கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு அந்த பிரின்சஸ் கேரட் எல்லாம் கிடைச்சிருக்காதாமா, நீங்க ஒன் நைட் ஸ்லீப் பண்ணி தான் இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் மூவி ஆஃபர்ஸ் வாங்குறீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்க பாத்தீங்கன்னா போல்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு டேலண்ட் இருக்கு, நான் யார்கிட்டயே ஸ்லிப் பண்ணி பட வாய்ப்பு வாங்கணும்னு அவசியமே இல்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, உங்களை மாதிரி சில ரிப்போர்ட்டர்ஸ் பணத்தை வாங்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் செமையா கோவம் வருது. அந்த சமயம் பார்த்தா அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட சிஇஓ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க எங்களோட கம்பெனியோட சைன் பண்ணதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும், நீங்க ரொம்பவே நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனி சிஇஓ இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் இங்க எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரம் எங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து ஓடி போயிடுறாங்க.
இந்த ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா இல்லையா, இவதான் வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த மாதிரி ஹீரோயினை வந்து தப்பா வந்து ரிப்போர்ட் எடுங்க, எடிட் பண்ணி நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால அவங்களுமே போய் எடுத்திருப்பாங்க. இப்போ இவ நல்லா மாட்டிக்கிட்டா. இவ பாத்தீங்கன்னா பேங்க் கிட்டதான் சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி ஹீரோயினை மாட்டி விட ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்கேன், அதுல மட்டும் அவன் மாட்டிக்கிட்டானா இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேங்குமே பாத்தீங்கன்னா அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கா. அந்த சமயம் வந்து போலீஸ் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோயின் கிட்ட ஆல் செட் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை தப்பு தப்பா ரிப்போர்ட் எடுக்க வச்சிருப்ப, உனக்கு எவ்வளவு திமிரு, ஹீரோயின் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்மே எல்லாம் நீ பண்ண சொன்னதா சொல்லிட்டாங்க, அவங்க தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, வா ஜெயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க பேங்க் பாத்தீங்கன்னா நேக்க கலர்றா, ஐயோ இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, இது இவ்வளவுதான் பிளான் போட்டுருக்கா, நீங்க இவ்வளவு மட்டும் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுறான். அடுத்து பேங்க் பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயின் தான் பார்க்க வந்திருக்கான். இந்த மாதிரி உனக்கு அந்த மூவில ஆஃபர் கிடைச்சிச்சு இல்ல, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, ஓ ஆஃபர் கிடைச்சதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பேங்க் சொல்ற, இல்ல நான் தான் உன்னை ஸ்டார்டிங்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, உன் தங்கச்சி தான் வந்து என்ன செடியூஸ் பண்ணிட்டா, அவெல்லாம் நல்லவளே கிடையாது, அவளை பத்தின சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, ஒன்னு மாதிரி ஒரு கேவலமானவெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னா பேங்க் செமையா கடுப்பாயி ஒழுக்கமா என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் என்னமோ பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பேங்க் கிட்ட பேசிட்டு வெளில போயிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி அவ தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பி ஹீரோயினை கோவப்படுத்தி தப்பு தப்பா இன்டர்வியூ எடுக்க வச்சதெல்லாம் அவ வாயாலே ஒத்துக்கிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், எங்க அக்கா வந்து நல்லவங்க தான், அவங்களுக்கு அந்த பிரின்ஸ் கேரக்டர் கிடைச்சது எனக்கு பிடிக்கல, அவங்களோட மார்க்கெட்டை டவுன் பண்ணதான் இப்படி எல்லாம் பண்ண, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி வீடியோ ரெடி பண்ணியிருப்பா. இப்போ இந்த வீடியோ தான் எல்லா இடத்துலயுமே வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்த்து ஹீரோவுமே வரான். அந்த சமயம் அங்க வேலை பார்க்குற டாக்டர் எல்லாம், பாரு ஹீரோயினோட சிஸ்டர் எவ்வளவு கெட்ட புத்தி கொண்டவளா இருக்கா, ஹீரோயினை பாரு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கா, இவெல்லாம் நல்ல பொண்ணே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு, பாருங்க அவ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டா, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றா, அவ பண்ண தப்ப அவ எப்படியோ ஒத்துக்கிட்டா, இதுக்கு நான் என்ன காரணமா நீ கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் எதுவும் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி இதுவுமே வந்து ஹீரோ தான் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கான்சியஸ் வந்துருச்சு. ஹீரோயின் தான் போய் பார்க்க போறாங்க. அப்ப அவங்க பாட்டி பார்த்தோன்னே, நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாட்டி ஹீரோ பார்த்துட்டு, பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லாம இவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாட்டிக்கு ஒருத்தவங்க மெடிசன் மாத்தி வச்சாங்க இல்லையா, அவங்களதான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் கேக்குறாங்க, உனக்கு யாரு மெடிசன் மாத்தி வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல அவனுமே என்ன மெடிசன், எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் போன்ல ப்ரூஃப் காட்டுறாங்க, இந்த மாதிரி எங்க பாட்டிக்கு இன்ஜெக்ஷன் மெடிசன் மாத்தி வச்சது நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணமே உங்க ஸ்டெப் மாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஐயோ ஹீரோயின் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா இருந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. ஆனா ஹீரோனோட அப்பா வந்து திட்டுறாங்க, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, பேசாம இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அதுவுமே, அப்பா நான் இதெல்லாம் உங்களுக்காக தான்ப்பா பண்ணேன், ஏன்பா என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிப்பா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்டெப்பம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, பேசாம ஹீரோயின் அந்த ஜூ ஃபேமிலி பிரசிடென்ட்டுக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கம்பெனி கொஞ்சம் வேலை போயிடும், இப்போ நம்ம பேங்க்ரப்ட் வேற ஆயிட்டோம், இந்த ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே சரி அவகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து இவங்க வீட்டுக்குள்ள போலீஸ் வருது. பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவையும் அவங்க ஸ்டெப் மாமையும் அரெஸ்ட் பண்றதா சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோயினோட அப்பா என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அவங்க போன்ல அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்துட்டு தானே எங்க பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க, அதுக்கான வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஸ்டெப் சிஸ்டர் திட்ட ஆரம்பிக்கிறா, என்ன போய் சொல்லிட்டு இருக்கியா, இந்த வீடியோ நீயே ஃபேக்கா ரெடி பண்ணிட்டு வந்துட்டு என்னோட அப்பா மேல பழி போடுறியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே, ஆமா இது எதுவுமே நாங்க பண்ணல, இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி போய் சொல்லணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஹீரோயினை அறைய போறா. ஹீரோ பாத்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வைஃபை அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அப்பா நீங்க இவ்வளவு நாள் உங்க பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இவ உங்க பொண்ணே கிடையாது, இவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்குமே ப்ரூஃப் காட்டுறா. பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பா ஷாக் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா
அப்பாவையும் ஸ்டெப் மம்மி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவ நேரா வந்து வேங்க கிட்டதான் இந்த மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு, நீ தான் வந்து எப்படியாவது பெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றா, நீ வந்து வென் குரூப்போட வாரிசே கிடையாது, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேற ஒருத்தங்க தானே, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பைசா கூட சொத்து கொடுக்க மாட்டாங்க, இப்போ நீ எனக்கு தேவையே இல்ல, சொத்துக்காக தான் நான் கூட பழகினேன், இப்போ சொத்து இல்லாதப்போ உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வென் கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேங் பாத்தீங்கன்னா நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு தான் போறா. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினுமே ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. வென் வந்து ஹீரோயினை உள்ள போக விடாம தடுத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட சிஓ வந்து ஹீரோயினை வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாக்குற வேங் கடுப்பாயி, இந்த கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டர் நான் தான், இங்க என்ன வெல்கம் பண்ணாம அவரை போய் வெல்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்டர்டைன்மெண்ட் கம்பெனி சிஓ பாத்தீங்கன்னா எதுவும் கண்டுக்காம ஹீரோயினை தான் வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங் நடக்கும் போது அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனி சிஓ சொல்றாங்க, உங்களுக்கு தான் இப்ப மேஜர் ஷேர்ஸ் இருக்கு, நீங்க தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோட வேங் செமையா ஷாக் ஆகுறான். அது எப்படி என்கிட்ட தானே மேஜர் ஷேர் இருக்கு, இது என்னோட கம்பெனி அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான். சிஓ அது எதுவுமே கேட்காம இதெல்லாம் உங்களோட தான் மேம், நீங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேங் உடனே இந்த என்டர்டைன்மெண்ட் சிஓ ஹீரோனை பத்தி தப்பா பேசுறான். ஏன்னா நீ அவங்க கூட ஸ்லிப் பண்ணியா, அதனாலதான் வந்து அவங்களுக்கு இந்த கம்பெனி எழுதி வைக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ சொல்றேன், நான் தான் இந்த மூ கம்பெனியோட பிரசிடென்ட், என் ஒய்ஃபுக்கு நான் இந்த கம்பெனியை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்குமெண்ட்ல சைன் போடுறாங்க. என்டர்டைன்மெண்ட் கம்பெனி சிஓ சொல்றாங்க, உனக்கு இந்த ஆபீஸ்ல இடமே கிடையாது பேங்க், நீ எவ்வளவு கேவலமா பேசின, மரியாதையை இந்த ஆபீஸ் விட்டு வெளில ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேங்குக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பந்தான் மூ குரூப்போட பிரசிடென்ட் ஹீரோ தானே தெரிய வருது. அவன் அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்னோட அம்மாவோட கம்பெனியை எனக்கு எப்படி மீட்டி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, பரவாயில்ல நீ என்னோட வைஃப் ஆகிட்டல, உனக்கு இது பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் என் லைஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் நடிக்க போற மூவிக்கு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா அந்த மூவி நடக்கிற பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. டேரக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அங்க போறாங்க. ஹீரோயின் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பேசுறா. அவ கேக்குறா, நீ தான் மிஸ்ஸஸ் மூவா, மட்டும் இல்லாம நீ தான் இந்த மூவியோட ஹீரோயினா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நீ பணக்காரியா இருக்கனால உனக்கு ஈஸியா அந்த ரோல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் காசிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ, இந்த பொண்ணு பணக்காரியா இருக்கனாலதான் இவருக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இன்னொரு பொண்ணு வரா. இவ பேர் வந்து மெங்கு. என்ன பிரசிடென்ட் மூவோட வைஃபா, அவெல்லாம் ஒரு கேவலமானவ, அவனோட வைஃபா நீயும் அப்படிதாங்க இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட ஸ்டெப் மம்மோட டாட்டர்ஸ், அதாவது இவங்க வந்து ஹீரோவோட ஸ்டெப் சிஸ்டர்ஸ். அதனாலதான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து வம்பெழுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்து என்னோட டேலண்ட்னால மட்டும்தான் எனக்கு இதுல ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் பணக்காரிங்கிறதுனால எனக்கு எந்த ஆஃபருமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அவ கடுப்பாயி ஹீரோயினை சப்புன்னு அரையிற மாதிரி போறா. அந்த சமயம் பார்த்து நன்றி ஆகுறான். இவன் பேரு டானு, வந்து ஹீரோவோட ஸ்டெப் பிரதர், அதாவது இந்த மெங்கோட அண்ணா. இவன் பாத்தீங்கன்னா மெங்க படிச்சு திட்டிட்டு இருக்கான். எதுக்கு ஹீரோயின் கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு ஹீரோவை பிடிக்காதுன்னா அவன் மேல மட்டும் கோவத்தை காட்டு, ஹீரோயின் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். பாத்தீங்கன்னா டான் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுமே பாத்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க தான் இதுல ஹீரோயினா செலக்ட் ஆயிருக்கீங்களா, அன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க நீங்க நல்லா ஆக்ட் பண்ணிருக்கீங்கன்னு, அன்னைக்கு நான் அப்ரோட் போயிருந்தேன், இல்லாட்டி நானுமே அங்க இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஸ்டெப் சிஸ்டர் ரெண்டு பேருமே ஹீரோயினை இந்த படத்துல இருந்து எப்படியாவது வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு பார்ல ஒருத்தங்க கூட பேசிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மூவியோட ஹீரோ. அவன்கிட்ட வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நல்ல பொண்ணு கிடையாது, அவ கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப் தான், நீ வேணா அவகிட்ட பேச்சு கொடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். அடுத்து இந்த மூவியோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா பேசிட்டு இருக்கான். நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணு தானே, ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் சொல்றான், சும்மா நடிக்காத, நம்ம ரெண்டு பேரும் இப்ப க்ளோஸா இருந்தா தானே நம்மளால மூவில கம்ஃபர்டபிளா நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டோன்னே சப்புன்னு ஒரு அரை அறிஞ்சிடுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்பயுமே வந்து ஹீரோயினை டச் பண்ணிதான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் மறுபடியும் அறிஞ்சு வெளில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூவி
மூவில நடிக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா டைரக்டர் கிட்ட தான் வந்து நீங்க என்ன ஹீரோயினை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவ பாத்தீங்கன்னா என்ன மதிக்கவே மாட்டீங்களா, எங்க ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற ஹீரோயினை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான், என்கிட்ட வந்து தப்பு தப்பா பேசினா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்றாங்க. அதுக்கு அந்த மூவில நடிக்கிற ஹீரோமே சொல்றான் இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஒரு லேடி வந்து சொல்றாங்க ஆமா ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட சிஓஓ வருவாங்க. அவங்க சொல்றாங்க ஒரு பொண்ணு காமிச்சிட்டு இனிமேல் இந்த பொண்ணு தான் உங்களுக்கு பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ இதுல ஹீரோவா நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லிடுறாங்க. இனிமே பாக்குறாங்க அப்ப இவங்களை ஹீரோல இருந்து தூக்கிட்டேன்னா வேற யாரு ஹீரோவா நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் வரா, நான் வேணா உங்களுக்கு இதுல ஹீரோவா நடிச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது கேட்டோன்னு டேரக்டருமே ரொம்ப சந்தோஷமாயிரான். சரி நீங்களே இதுல ஆக்டரா நடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட பிஏ பாத்தீங்கன்னா உடனே கால் பண்ணி ஹீரோ கிட்ட இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி உங்க ஸ்டெப் பிரதர் தான் வந்து இப்போ ஹீரோயினுக்கு பேரா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே இதை கேட்டுட்டு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்க பிரதரும் உங்க அண்ணியோட ஒரே படத்துல நடிக்க போறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கு. இது கேட்டோன்னு அவன் செம டென்ஷன் ஆகுறான். மண்ணாக்கு என்னாச்சு, எதுக்கு அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க எனக்கு பேரா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனுமே பரவாயில்ல இருக்கட்டும், சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் கரெக்டா ஹீரோ வரான். ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நான் ஆக்டிங் நடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவுமே நீ கண்டிப்பா நடிக்கலாம், நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து டேன் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இல்ல எப்படியாவது நான் கஷ்டப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். இது ஹீரோயின் ஃபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நியூ நம்பரா இருக்கும். அது யாரோட நம்பர்னா டேனோட நம்பர் தான். ஹீரோயின் இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்படியே காலை கட் பண்ணிட்டு வச்சிடறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டா ஹீரோவுமே வரான். ஹீரோ சொல்றா சரி டைம் ஆச்சுல நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி சார் நீங்க அப்ராட் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஏ சொல்றாங்க. அதனால ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே வந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ராட் போறதுக்கு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் வந்து கேட்குறாங்க என்னாச்சு எங்கே இவ்வளோ சீக்கிரமாக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்லை நான் அப்ராட் போகிற வேலை விஷயமா சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் மட்டும் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாலும் நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருப்பேன், நான் சீக்கிரமா வேலை முடிஞ்சோன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போயிருப்பான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, நம்ம மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கிளம்பி தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கார்ல ஏறி உட்காந்து அவங்க பேயை பார்த்து என்ன உனக்கு டிரைவிங் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவளுமே ஆமா எனக்கு டிரைவிங் எல்லாம் பண்ண தெரியும், பாஸ் வந்து எப்பயுமே உங்க கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோயின் கரெக்டா ஷூட்டிங் கிளம்பும் போது ஹீரோவோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் நடிக்க கூடாது, நான் தான் அதில் ஆக்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் தான் ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஷூட்டிங் நடக்கிற பிளேஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினும் டேனும் இருந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட தான் எப்பயுமே அவங்க பிஏ ஓட்டிட்டே தான் இருப்பாங்க, அவங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டேனுக்கு செம கடுப்பாகுது. டேன் உடனே என்னோட கார்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஷீட் இருக்கு அதை எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினை தனியா வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அங்க இருந்து இவங்களோட ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும் போது டேனோட சிஸ்டர் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரதரை செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் இங்க யாரையும் ஒன்னும் செடியூஸ் பண்ண வரல, நான் இங்க நடிக்க தான் வந்திருக்கேன், நான் என்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா டேனோட சிஸ்டருக்கு கோவம் வந்துருச்சு. அவ உடனே ஹீரோயினை அடிக்கிற மாதிரி போறா. அந்த சமயம் டேன் வந்து கையை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஹீரோயினை நீ எப்பயுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மெங்கோட பாய் ஃப்ரெண்டு எல்லாருமே
வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மெங்கோட பாய் ஃப்ரெண்டுக்கு செம கடுப்பாயி ஹீரோயினா அடிக்க போறான். அந்த சமயம் பார்த்து டான் வந்து தடுத்துடுறான். மெங்கோட பாய் ஃப்ரெண்ட் கேக்குறா, உனக்கு என்னாச்சு, எதுக்கு நீ இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க மெங் உடனே டானையும் ஹீரோனையும் பத்தி தப்பு தப்பா பேசுறான். ஆமா, இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஏதோ இருக்கும் போல, அதனாலதான் இவளுக்கு அண்ணா டான் சப்போர்ட் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டான் சொல்றான், வாய மூடு, இப்படிலாம் தப்பா பேசாத, அவ என்னோட கோ ஆக்டர், அதனாலதான் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் இங்க ஒரு ப்ரொஃபஷனலா தான் இருக்கேன், இதுல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே பாத்தீங்கன்னா இங்க நான் ஒர்க் பண்ணதான் வந்திருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டானோட சிஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட பிஏ வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஷீட் எடுத்துட்டு வர போயிருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த சிஓ சொல்றாங்க, நீ எப்பயுமே ஹீரோயின் பக்கத்துல தான் இருக்கணும், ஹீரோனுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம், நீ இந்த கூட இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்களுமே ஓகே சார், நான் ஹீரோயின் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெங்கோ அதோட பாய் ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சடனா உள்ள அந்த ரூம்குள்ள நிறைய பிரஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க மூ குரூப்போட வாரிசு தானே, நீங்க இந்த பையனோட ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெங் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நியூஸ் தான் பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. நியூஸ் எல்லாம் பார்த்து டான் வந்து சிரிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி டான் தான் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மெங் பாய் ஃப்ரெண்ட் இருக்க ரூமுக்கு அனுப்பி வச்சிருப்பான் போல. இங்கன்னா எங்க ஹீரோயின் கிட்ட வந்து பாரு, உன்னை பத்தி தப்பா பேசினால, இப்ப அவளை பத்தி நியூஸ்ல தப்பு தப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, என்னடா சொந்த தங்கச்சி இப்படி அசிங்கப்பட்டுட்டு இருக்கா, நம்ம கிட்ட காமிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து லஞ்ச் டைம் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணிட்டு ஹீரோமே நல்லா சாப்பிடு, உனக்காக தான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோனோட பிஏ இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து டானோட சிஸ்டர் வந்து ஹீரோனை திட்டிட்டு இருக்கா. நீ தானே வேணுட்டே பிளான் பண்ணி மெங்க இந்த மாதிரி மாட்ட வச்ச, உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா டான் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு நின்று இவங்க ரெண்டு சண்டை போடுறத பாத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோனோட பிஏ தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மேடம் பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒன்னும் மெங்க மாட்டி விடல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியே கிடையாது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து டானும் ஹீரோயினும் ஸ்கிரிப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டான் சொல்றான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டும் லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான். கேட்டோன்னு ஹீரோயின் வந்து இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டானும் ஹீரோனை ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா டான் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அவங்கள லைக் பண்ணுறேன்னு சொன்னதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்க முடியல. ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ என்னால் இப்போ நடிக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டான் சொல்கிறாங்க, பரவாயில்ல உங்களுக்கு இன்னைக்கு நடிக்க முடியலன்னு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் கிட்ட சார் நம்ம நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பிஏ அதை நோட் பண்ணிட்டு சரி நான் உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்க போயிடுறா. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிஏ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மேடம் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. என்ன பாத்தீங்கன்னா அந்த மெங் தான் வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பா, அசிங்கப்படுத்தினல்ல, இப்போ நீ நல்லா அனுபவி சொல்லிட்டு அந்த கிட்னாப் பண்ணவங்கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண சொல்றான். அவனுமே பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. என் மானத்தை வாங்கினல, இப்போ உன் மானத்தை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே எவ்வளவு சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல, நீ என்ன தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே கேட்காம பாட்டுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே தான் இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஒரு கார் வருது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா டான் தான் வந்து இறங்குறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹீரோயின் இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டரை திட்டிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போய் கார்ல வச்சுட்டு உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். ஹீரோயின்மே மயக்கத்துல இருக்கும்போது அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல ஹீரோ இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே ஹக் பண்ணிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஹீரோவுமே அழுகாத, இதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க பிஏ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தான் வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணாலா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இது வரைக்கும் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் என்ன தப்பெல்லாம் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு டாக்குமெண்டா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா டானை தான் பார்க்க வந்திருக்கான். உனக்கு என்ன கோவம் வந்தாலும் ஏன் மேல காட்ட வேண்டியதானடா, எதுக்குடா நீ ஹீரோயினை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவன் சொல்றான், உனக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் இல்ல, அது மட்டும் இல்லாம நான் அவளை டார்ச்சர் பண்ண மாட்டேன், எனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கான்.
அதுக்கு ஹீரோ சொல்றான், அவ என்னோட வைஃப், அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ டான் உடனே ஹீரோவோட சட்டை பிடிச்சிட்டு உன்னால தாண்டே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் வந்து செகண்ட் வைஃபோட பையன். அதுக்கப்புறம் தேர்டு ஒரு வைஃப் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து மிங்கோட அம்மா. எங்க அம்மா இறந்து போனதுக்கு உங்க அம்மா தான் காரணம், அதனால நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஹீரோனையும் பிரிச்சு நான் ஹீரோனை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயி டானை அடிக்கிறாங்க. டானுவே வந்து ஹீரோவா அடிக்க போறான். அந்த சமயம் பின்னாடி ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்காக நீ என்ன அடிக்கிற, நான் ஒய்ஃபுக்கு நல்லதானே பண்ணிருக்கேன், இன்னும் பழசையும் நினைச்சிட்டு என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து டானை அடிச்சதை பத்தி எல்லாம் கேட்காம, நீங்க எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் ஹீரோவை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உங்க மேல லவ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். அடுத்து டான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹீரோவோட தாத்தா தான் கால் பண்றாங்க. இவனுக்குமே தாத்தா தான். தாத்தா சொல்றாங்க, ஒழுக்க மரியாதை வீட்டுக்கு வந்து சரி, எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீ இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு எழுதி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டானுமே இதை கேட்டு செம கடுப்பா, எனக்கு ஒண்ணு உங்க சொத்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட் தான் காட்டுறாங்க. டான் அங்கேயுமே இருக்கும்போது அவங்க தாத்தா தான் கால் பண்ணி ஒழுக்கமா ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அது எதுவுமே கண்டுக்காம காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். நான் உன்னை இப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன், எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்லு, ஹீரோ எல்லாம் நல்லவனே கிடையாது, அவங்களோட அம்மா தான் என்னோட அம்மாவை கொன்னாங்க, அவன் நல்லவனே கிடையாது, நீ என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஹீரோவோட அம்மா பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கிறான், எனக்கு ஒரு செக்யூரான லைஃபை கொடுத்திருக்கான், அவன் என்ன ரொம்பவே லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாம அவன் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றானோ அதை விட அதிகமா நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால ஹீரோ விட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்டோன்னு டானுமே கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம போயிடுறாங்க. அடுத்து ஹீரோயினோட ஸ்டெப் மாம் பார்க்க வந்திருக்காங்க. அதாவது இது மிங்கோட அம்மா. என்னோட பொண்ணை நீ புள்ளி பண்ணியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. மிங்கோட அம்மா சொல்றாங்க, ஒழுக்க மரியாதை நீ பண்ண தப்புக்கு மெங்க கிட்ட மன்னிப்பு கேளு, ஏன்னா உன்னை இந்த ஃபேமிலில இருந்தே துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இது எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு போறாங்க. போறப்போ வேணுடைய ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து வச்சுட்டு ஒழுக்க மரியாதை என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்குமே ஒரு ஸ்டெப் மாம் இருந்தாங்க, அவங்களுமே உங்களை மாதிரி தான், அவங்க உங்களை மாதிரி ஓவர் ஆடிதான் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, நான் பண்ணாத தப்புக்கு நான் உங்க பொண்ணு கிட்ட சாரி கேட்கணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல, ஆக்சுவலி பார்த்தா அவதான் தப்பு பண்ணா, அவதான் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோவோட ஸ்டெப் மாம் வந்து கடுப்பாயி, என் பொண்ணு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். என் ஒய்ஃப் கிட்ட இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்திக்கோங்க, இல்லாட்டி நான் தாத்தா கிட்ட சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில எந்திரிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அதாவது டாக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோவோட ஸ்டெப் மாம் வந்து உங்க பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிருக்காங்க. ஹீரோயின்மே நான் ஹாஸ்பிட்டல் வந்து பேசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உங்க ஸ்டெப் மாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களாமா, வாங்க நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறா. பாத்தீங்கன்னா ஹீரோட ஸ்டெப் மாம் வந்து டாக்டர் கிட்ட, இந்த ஹாஸ்பிட்டல் எங்களோட ஹாஸ்பிட்டல், நீங்க கண்டிப்பா ஹீரோயினோட பாட்டிக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க, எங்களுக்கு பேஷண்டோட உயிர் தான் முக்கியம், நாங்க கண்டிப்பா சர்ஜரி பண்ணியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. மாதிரி மிங்கல நல்ல விலை கிடையாது, அவ பண்ண ஃபோர்ஜரிக்கெல்லாம் எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவ கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் நிறைய அழிச்சிருக்கா, ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நிறைய இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா, இதெல்லாம் நான் போலீஸ் கிட்ட கொடுத்தா உங்க பொண்ணு தான் கம்பி என்னணும், மரியாதை நீங்க ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டெப் மம்மி கோவமாயி இது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும், இருந்தாலும் நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டாக்டர் கிட்ட, டாக்டர் இப்ப நீங்க ஆபரேஷன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டாக்டருமே சரி நான் போய் ஆபரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது கரெக்டா அங்க டான் வரான், டான் மேல இடிச்சிடுறாங்க. ஹீரோயின் டானை பார்த்தோம், நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, நான் எங்க பாட்டி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பர்ஸ மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. டான் அந்த பர்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சின்ன வயசுல ஹீரோயினோட போட்டோ இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் போட்டோவுமே இருக்கு. அதை பார்த்தோன்னா டான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்ல, அது டான் தான், சின்ன வயசு டானு. குட்டி டானை பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொலை பண்ண துரத்திட்டு வராங்க. இப்போ நம்ம குட்டி ஹீரோயின்
ஹீரோயின் தான் குட்டிட்டனை காப்பாத்தி இருப்பாங்க. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு கால் பண்றான். ஹீரோயினோட பாட்டியை எது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாட்டியை கொலை பண்றதுக்கு ஆளெல்லாம் செட் பண்ணிருப்பான். இப்போ ஹீரோயின் தான் சின்ன வயசுல இவன் உயிரை காப்பாத்துறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறான். ஹீரோயினோட ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோவோட தாத்தா கிட்ட போய் மாதிரி உங்க பேரை உங்ககிட்ட சொல்லாமலே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கா, அவ வேற சினிமா நடிகையாமா, நல்ல பொண்ணே கிடையாது, தினத்துக்கும் அவளை பத்தி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குது, அவெல்லாம் நல்ல பொண்ணே கிடையாது, பாருங்க உங்க பேரை எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான், உங்ககிட்டே சொல்லாம கல்யாணம் கூட பண்ணிருக்கான், நீங்க அவங்க 2 பேரும் போய் பிரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நான் கேட்டோன்னே தாத்தாவே கடுப்பாயி ஓ அவ அந்த மாதிரி பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேரங்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தாத்தாவை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு நீங்க தான் ஹீரோட தாத்தாவா, நான் தான் ஹீரோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து தாத்தா ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோமே வந்துடுறான். தாத்தா சொல்றாங்க என்னடா இந்த பொண்ணை போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்கா, இவ ஒரு ஆக்ட்ரஸ், இவள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. தாத்தா எங்க 2 மேரேஜ் ஆயிடுச்சு, சர்டிபிகேட் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா தாத்தா இன்னுமே கடுப்பாயி இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல, நான் இந்த பொண்ணை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, தாத்தா கொஞ்சம் கோவமா இருக்காங்க சொல்லாம மேரேஜ் பண்ணதுக்கு, மத்தபடி தாத்தாக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தாத்தா வந்து ஹீரோவை தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சினிமாவில் நடிக்கிற பொண்ணு, அவன் நம்ம ஃபேமிலிக்கு சுத்தமா செட் ஆகவே மாட்டா, உனக்கு நான் வேற நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் தாத்தா அவ ஆக்ட்ரஸ் தான், நடிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன், மேரேஜும் பண்ணிக்கிட்டேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்க 2 வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ போய் ஹீரோயின் கிட்டதான் தாத்தா கண்டிப்பா நம்மளை ஏத்துக்குவாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்து டான் பாத்தீங்கன்னா மெங்கோட பாய் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கான். பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை கொடுத்துட்டு பண்ண எல்லா ஃபோர்ஜரி வேலையும் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டான் சொல்ல, இதை கேட்டோன்னு மெங் உடனே எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். டான் சொல்றான் உனக்கும் எனக்கும் ஒரே காமனான எனிமி தான், ஹீரோ தானே நம்மளோட எனிமி, நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டான் சொல்ல மெங்கோட பாய் ஃப்ரெண்டுமே ஓகேன்னு சொல்லிடுறான். டான் பாத்தீங்கன்னா அடுத்து ஹீரோ என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண போறான் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். மெங்கோட பாய் ஃப்ரெண்டுமே சரி நான் ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாவை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். தாத்தா இதெல்லாமே கேட்காம ஒரு ஆக்ட்ரஸ் போய் நம்ம குடும்பத்துல எப்படி ஏத்துக்க முடியும், சீட்டி நம்மளை பத்தி தப்பா பேசும், இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமா எனக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த மெங்கோட பாய் ஃப்ரெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்டை செட் பண்ணிருப்பான். பாத்தீங்கன்னா ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தாத்தாவுமே வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து தாத்தாவோட கையை பிடிச்சிட்டு உங்க பேரனுக்கு ஏதோ ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா பாத்தீங்கன்னா கோவமா ஹீரோயினோட கையை தட்டி விட்டுறாங்க. உன்னாலதான் என்னோட பேரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தான் அவன் கோவமா போனான், அதனாலதான் அவன் சரியா கார் ஓட்டாம அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, லைஃப்குள்ள வந்ததுல இருந்து இப்படி எல்லாமே அன்லக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பெல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா டாக்டர் வராங்க. டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பேரனோட உயிரை காப்பாத்தியாச்சு ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னா தாத்தா கடுப்பாயி என்னதான் ஆனா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க அவங்க கால்ல ரொம்பவே அடிபட்டிருக்கு, அதனால அவங்களால நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா தாத்தா உடஞ்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க உங்க பேரனுக்கு கால் நடக்கவே முடியாம போனாலும் நான் உங்க பேரனை கூட வந்து பாத்துக்குவேன், நான் உங்க பேரனை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின் தாத்தாவும் இருக்காங்க. ஹீரோ கான்சியஸ் வந்த உடனே இவங்க 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வந்து ஹீரோனை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்து தாத்தா கிட்ட தனியா பேசுங்கிறதுக்காக ஹீரோயினை வெளில போக சொல்றான். ஹீரோயின் சரி நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான் தாத்தா எனக்கு வேணுடைய யாரோ ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருக்கு தாத்தா, இந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோட ஸ்டெப் மாம் வந்து ஐயோ உனக்கு அடிபட்டுருச்சா, என்ன உனக்கு நடக்கவே முடியாதா, இதுக்கப்புறம் கால் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டரை பிளே பண்றாங்க. ஹீரோட ஸ்டெப் மாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வேலை செய்யறவங்க கிட்ட வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இதுக்கு காரணம் மெங்கோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல. இது எல்லாத்தையும் தான் தாத்தா இப்ப ரெக்கார்டர்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோட ஸ்டெப் மாம் சொல்றாங்க இது எல்லாமே ஃபேக்கு, நான் இந்த மாதிரிலாம் பேசவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாதிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே தாத்தா சொல்றாங்க பொய் சொல்லாத, உன்னை பத்தி எல்லா விஷயமும்
எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இங்க இருக்குது, இது ஒரிஜினல் ரெக்கார்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா தாத்தா கடுப்பாகி இதுக்கப்புறம் உனக்கும் மூ ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இந்த ஃபேமிலியை விட்டு வெளில போயிரு, உன் பிள்ளைகளுக்குமே ஒரு பைசா கூட என் சொத்துல இருந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா ஸ்டெப் மாம் கடுப்பாகி நீங்களும் உங்க பேர் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாத்தீங்கன்னா வெளில வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் பேரனை நல்லபடியா பாத்துக்கணும், அவன் கூடி சீக்கிரத்துல நடந்துவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நான் நல்லா பாத்துக்கிறேன் தாத்தா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட பாட்டி வந்து யாரு என் பேத்திக்கிட்ட குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தாத்தா வந்து ஹீரோயினோட பாட்டியை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினோட பாட்டியுமே வந்து தாத்தாவை பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டுத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் போல தாத்தாவோட சின்ன வயசு கிரஷ் வந்து ஹீரோயினோட பாட்டி தான். என்னோட பாட்டி சொல்றாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க என் பேத்திக்கிட்டே இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தா பாத்தீங்கன்னா அசடு வளைஞ்சிட்டே சமாளிக்கிறாங்க. எனக்கு ஹீரோயின் உன்னோட பேத்தின்னு தெரியாது, பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணு, என் பேரனுக்கு என்ன பிறந்தவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வர தாத்தா சொல்றாங்க நீ ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க ரெண்டு பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர், ரெண்டு பேரும் சேரணும்னு ஆல்ரெடி விதி இருந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னோட பாட்டி சொல்றாங்க இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல, இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டியை கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிட்டு போகும்போது தாத்தா வந்து இல்ல இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட வீல் சேரை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு வழியா தாத்தா நம்மள ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மெங்கோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம், அவனுக்கு நம்ம ப்ராஜெக்ட் எப்படியும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் வந்து கிளியரா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. பார்த்துட்டு உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு கால் நடக்க முடியாம போயிருச்சாமா, எனக்கு அப்ராட்ல ஒரு டாக்டர் தெரியும், நம்ம அங்க போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா உனக்கு கால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு இது என்ன நர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றா இவ நர்ஸ் எல்லாம் இல்ல, இவ என்னோட ஒய்ஃப், அதே மாதிரி நான் அப்ராடுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இனிமே நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ ட்ரீட்மெண்ட் போனா கண்டிப்பா நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே கடுப்பா எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். அப்ப ஹீரோயின் வெளியில போய் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா என்ன நீ பணத்துக்காக தானே ஹீரோ கூட இருக்க, இல்லைன்னா கால் இல்லாத ஒருத்தன் கூட நீ எதுக்கு இருக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு ஒரு காலத்துல அவனால கால் நடக்க முடியாது, அதே சமயம் அவன் பேங்க்ரப்ட் வேற ஆயிட்டான், அதனாலதான் நானுமே அவனை விட்டுட்டு ஓடி போனேன், இப்போ அவன் கிட்ட பணம் இருக்குது, அதனாலதான் அவன் கிட்ட ஜாயிண்ட் ஆகலான்னு பாக்குறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம அவனோட ஒய்ஃப் நான் எப்பயுமே ஹீரோ கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் உடனே ஒரு கார்டை கொடுத்துட்டு இதுல எவ்வளவு பணம் வேணாலும் இருக்கு, இதை எடுத்துட்டு நீ ஹீரோ விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கார்டு வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல, அவங்க நேரா உள்ள வந்து ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயினும் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுல இருக்கும்போது அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருக்கு மறக்காம வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டு நல்லா கேர் பண்ணி தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ரீயூனியன்ல காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க வீல் சேர்ல ஹீரோயின் கூட வராங்க. பாக்குற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்மே என்ன நீ உன் ஒய்ஃப் கூட வந்திருக்கியா, இந்த மாதிரி உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தண்ணி அடிச்சுட்டு மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருக்கா, அவளை யாரு கூப்பிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் எதுக்கு அவளுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும், நானும் அவளை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணதான், இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன், அவளை நீங்களே கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் டேனும் தான் காட்டுறாங்க. ஒரு பிளேயர் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் வந்து என் கூட நடிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேனுமே வந்து நீங்க நல்லா தான் ஆக்ட் பண்ணீங்க, நான் தான் உங்க கூட நடிச்சதுக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டேன் வந்து நம்ம ரெண்டு டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து இல்ல முடியாது நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப டேன் சொல்றான் ஒரு கர்ஷீஃபை காமிச்சிட்டு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி இந்த கர்ஷீஃப் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி சொல்லணும்னா நீங்க நைட்டு டின்னருக்கு என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே சரி நான் வரேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா டின்னருக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க இந்த கர்ஷீஃப் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ டான் சொல்றான் உங்களுக்கு அந்த கர்ஷீஃப் பற்றி என்ன தெரியும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க
அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு கையில ஒரு டைம் அடிபட்டுச்சு, நான் தான் என்னோட கர்ஷிப்ல அவனுக்கு கையில கட்டி விட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நானுமே அவன் கையில தழும்ப காட்டுறான், உன்னோட ஃப்ரெண்டு நான் தான், நீ எனக்கு அன்னைக்குதான் கட்டு போட்டு விட்ட, அது மட்டும் இல்லாம என்ன கொல்ல வந்த ரவுடி கிட்ட இருந்தெல்லாம் என் உயிரை காப்பாத்துனேன் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் ஹீரோ தான் லவ் பண்றேன், எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கிறது ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் போட்டோ எடுத்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் டான் கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் டான் கிட்ட பேசுறா. இந்த மாதிரி உனக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஹீரோ வேணும், அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நீ அதுக்கு கோஆபரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டானுமே ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட மூவி லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க, இந்த மூவி நல்லா இருக்கும், எல்லாருமே பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டான் சொல்றான், நாங்க இங்க ஒரு ஜுவல்ல ஏலத்துக்கு விட போறோம், அந்த ஜுவல்ல யார் வேணாலும் வாங்கலாம், நீங்க வாங்குற அமௌண்ட்டை நாங்க டொனேட் பண்ண போறோம் சேரிட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜுவல்ஸை நாங்க இப்ப விற்க போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அப்போ கூட்டத்துல இருந்து ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இது ஒரிஜினலே கிடையாது, இது போலியான ஜுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க, பாரு எப்படி எல்லாம் பணம் ஏமாத்தி சம்பாதிக்கலான்னு பாக்குறாங்க, இதெல்லாம் ஃபேக்கான ஜுவல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட எக்ஸ் சொல்றா, இது நல்ல ஃபேமஸான ஒரு ஜுவல்லு, இதுல கேன்னு சொல்லிட்டு அந்த டிசைனோட பேர் போட்டிருப்பாங்க, இந்த ஜுவல்ஸ்ல கண்டிப்பா அப்படி இருக்க சான்ஸே கிடையாது, நீங்க ஃபேக் ஜுவல்ஸ் கொண்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் இது ஒரிஜினல் ஜுவல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல் எடுத்து காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கேன்னு மார்க் இருக்கு. ஹீரோயினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா செம பண்ணாயிருச்சு. அவ பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாம அப்படியே நின்னுறா. பார்த்து கரெக்டா ஹீரோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என் ஒய்ஃப் பத்தி, அவ மூ ஃபேமிலியோட மருமக, அவ நினைச்சா என்ன ஜுவல்ஸ் வேணாலும் வாங்க முடியும், அது ஒரிஜினல் ஜுவல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே, உன் பொண்டாட்டி ஒன்றும் நல்லவளே கிடையாது, அவளுக்கும் டேனுக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டேனும் ஒன்று அந்த போட்டோவை காட்டுறா. அப்போ டேன் சொல்றா, நானும் ஹீரோயினும் ஃப்ரெண்டு மட்டும்தான், இவ பாத்தீங்கன்னா ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக என் கூட சேர்ந்து பிளான் போறேன்னு பேசினா, நான் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசினதெல்லாம் டேன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான், அதை பிளே பண்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அம்மையா கடுப்பாயி, நீயே இவங்களோட ஆள் தானா, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவிச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோனை பத்தி ஏதோ தப்பான வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ உடனே அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த வெப்சைட்ல இருந்து அந்த வீடியோவை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பாத்தீங்கன்னா ஹீரோனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பண்ணிருப்பா போல. அவ பயத்துல இருக்கா, அம்மா நான் ஏற்பாடு பண்ணது எல்லாமே யாரோ டெலீட் பண்ணிட்டாங்கம்மா, ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேனும் ஹீரோயினும் மூவியை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினை கொலை பண்றதுக்கு ஒருத்த வரான். அந்த பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்துறான். அவன் பாத்தீங்கன்னா டேனை தள்ளி விட டேன் தொப்புன்னு கீழே வந்ததுல மண்டையிலே அடிபட்டுருச்சு. ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் டேனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சாமா, உன்னை யாரும் கொலை பண்ண வந்தாங்கன்னு கேள்விப்பட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி எனக்கு எதுவும் ஆகல, என் ஃப்ரெண்டு டான் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் பாட்டி டேனோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. இது யாரோடதுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது டேனோட தான் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி உடனே அவங்களோட பர்ஸ், அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே பாட்டி சந்தோஷப்படுறாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியுமா, உங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் தான், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே எனக்கு ஞாபகம் இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, இந்த பையனோட அம்மா இறந்து போயிட்டாங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் டேனுக்கு கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்க பாட்டி உள்ள போய் பாக்குறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா டேன் கிட்ட இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டேனுமே நான் இப்ப ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி நீ எப்படிப்பா இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா, உங்க அம்மாவும் என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் தான் மாதிரி சொல்லி போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவுமே இருப்பாங்க. ஹீரோட அம்மா, டேனோட அம்மா, ஹீரோயினோட அம்மா, இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க போல. அந்த போட்டோல ஹீரோட அம்மா இருக்கிறத பார்த்துட்டு செம கடுப்பாகிறான். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணல, அதுக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவளுமே,
ஐயோ நான் யாரையுமே கொலை பண்ணல, நான் எதுவுமே ட்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ப்ரூஃபை காட்டுறான். இது பழைய நியூஸ் பேப்பர், இதுல பாரு உங்க அம்மாவோட சாவுக்கும் எங்க அம்மாவோட சாவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ட்ரிப் ஏறும்போது அம்மா தான் இங்கே வழி தவறி போய் இறந்து போயிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறான். அதுக்கப்புறம் தான் டானுமே நம்புறான். சரி இவங்க அம்மாவுக்கும் நம்ம அம்மா சாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டானு ஹீரோ நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்ராட் போறேன், நீ ஹீரோனை மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கணும், ஹீரோயினுக்கு ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி நீ பண்ணுனா உன்கிட்ட இருந்து நான் ஹீரோனை எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான் அதுக்கான சான்ஸே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் ஹீரோனை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான். இங்கதான் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் மேரேஜ் டேன்னு வருது. ஹீரோவும் ஹீரோனும் அழகா ரெடி ஆயிட்டு மேரேஜ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க உங்களுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயினுமே எங்க ரெண்டுத்துக்குமே மேரேஜ்ல இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.